சீனி வரி மோசடியில் கைதாகுவாரா கோட்டாபய? அச்சத்தில் ராஜபக்ஷ குடும்பம். கண்ணீரில் நனைந்த தமிழர் தாயகம், கதறி அழுத உறவுகள். யுத்த வெற்றி தொடர்பில் மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல், அதிர்ச்சியில் தமிழ் மக்கள். கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பதற்றம், பிரபாகரனின் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்திய நபர். தமிழின படுகொலையின் கொடூரம், முள்ளிவாய்க்கால் மண் தொடர்பில் முதல்வர் விஜயின் முக்கிய செய்தி. முன்னாள் அமைச்சர் விமல் மற்றும் போலீசாருக்கு இடையில் கடும் மோதல், கொழும்பில் பெரும் பதற்றம். தமிழகத்தில் விடுதலை புலிகளை பற்றி அர்ச்சனா எம்பி சர்ச்சைக்குரிய பேச்சு, நாடு திரும்பியதும் கைது. இனி விரிவான செய்திகள். நான் நாடு திரும்பியதும் கைது செய்யப்படலாம் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டிற்கு தனிப்பட்ட பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த அவர் அங்கு ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதன்போது அவர் அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தமைக்காக நான் நாடு திரும்பியதுமே கைது செய்யப்படலாம் என கூறியிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைகளை நியாயப்படுத்தி பேசிய சர்ச்சைக்குரிய உரையை தொடர்ந்து தாம் மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது கைது செய்யப்படலாம் என சுட்டிக்காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான வரி குறைக்கப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 1590 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து மீள பெற்றுக் கொள்ள உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நீதியரசர்களான சிரான் குணரத்ன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோரில் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட அனைத்து தரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதியரசர்கள் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானித்து உத்தரவிட்டது. தமிழ் மக்களின் வரலாற்றில் 6வது வடுவாக நிலைத்திருக்கும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தங்களின் உறவுகளுக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தினர். வடக்கு கிழக்கு மாத்திரமன்றி தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நினைவேந்தலின் பிரதான நிகழ்வாக முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் நினைவொலி எழுப்பப்பட்டு 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றை சுடர்கள் ஏற்றப்பட்டன. வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெருந்திரளான உறவுகள் நினைவேந்தலில் கலந்து கொண்டனர். பொன் சிவகுமாரின் சிலைக்கு மாலை அணிவித்து முள்ளிவாய்க்கால் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்த தினத்தை கொண்டாடுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டை பாதுகாத்த ராணுவத்தினர் கௌரவிக்கப்பட வேண்டும். யுத்த வெற்றி நாளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று இலங்கை பிளவுபடாத ஒரே நாடாக உள்ளதை இட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் எப்படியோ என்று தனக்கு தெரியாது, ஆனால் மக்கள் நல்லிணக்கமாக உள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார். யுத்த வெற்றிக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்களால் தான் இன்று நாடு ஐக்கியமாக உள்ளமை பாரிய வெற்றியாக உள்ளது என்றும் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையில் உயிர் நீத்த தமிழ் மக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று கொழும்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்நினைவேந்தல் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் இடம்பெற்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதமாக நிகழவுள்ள இந்த நினைவேந்தலில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் சில இனவாத போக்குடையோர் மற்றும் சிங்கள ராவய அமைப்பினரும் குறித்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக செயற்பட்டனர். இதன்போது குறித்த தரப்பினர் பாதுகாப்பு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதோடு இனவாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அத்துடன் இந்நிகழ்வின் போது எதிர்ப்பினை வெளியிட்டு வரும் ஒரு நபர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு வருவதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தி எதிர்ப்பை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் போலீசாருக்கு இடையில் மோதல் நிலை வெடித்துள்ளது. பத்ரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூபிக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. போர் வீரர்களை நினைவு கூறும் பொருட்டு மலர் கொத்துக்களுடன் சென்ற விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய குழுவினருக்கு நினைவிடத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த விமல் வீரவன்ச தரப்பு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சமகால அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்தது. இதனையடுத்து போலீசாரின் தடையையும் மீறி உள்ள செல்ல முயன்ற விமல் வீரவன்ச தரப்பினை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் கடும் பிரயத்தனப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என தமிழக முதல்வர் விஜய் தன்னுடைய ஆதரவை இலங்கை மக்களுக்காக வழங்கியுள்ளார். இது தொடர்பில் அவருடைய எக்ஸ் தளத்தில் 11 பகிர்ந்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என்றும் கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்கிய விஜய் இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளன.
அத்துடன் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதனை தொடர்ந்து முள்ளிவாய்க்காலினை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.